குட் மார்னிங் எவ்ரிவான். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காயை எப்படி விளைவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய இயற்கை உரத்தை பயன்படுத்தி இந்த கத்திரிக்காயை வந்து விளைவிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கத்திரிக்காயோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காயோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இந்த கத்திரிக்காயை விளைவிச்சிருக்கக்கூடிய விவசாயினுடைய டெஸ்டிமோனி வந்து நம்ம பார்க்கலாம். இதான் நம்ம காய் ஆனால் பருமுட்டாக இருக்குது, பூக்கள்லாம் நல்லா இருக்குது. பாருங்கள், காய் நல்லா பருமுட்டு தான், க்ரோத்து நல்லா க்ரோத்தாக இருக்குது. காய்கள்லாம் நல்லா வெள்ளையாக இருக்குது, சுத்தகத்தை இல்லை, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பூ எடுத்துருக்கு. இதான் மொதல் காய் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் பரவாயில்ல, இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ இந்த காயில் பச்சையிலே காடுறதில்ல, பச்சையிலே சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. அக்ரி கோல்டு எல்லாம் அடிச்சு தான் அப்படி இருக்குது. காயெல்லாம் நல்லா பருமுட்டா நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இதுக்கு பயன்படுத்தின உரங்கள் என்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அக்ரி ஹியூமிக், அக்ரி கோல்டு, அக்ரி மாஸ், அக்ரி ப்ரோடெக், அக்ரி 82. இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தி கிடைச்ச இந்த கத்திரிக்காயை பாருங்கள். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.